வெல்கம் டு 7 ஜிகே. நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் 15. ஃபர்ஸ்ட் கொஷின், ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் SOS செயலி எந்த அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? எந்த அரசுனா? தமிழ்நாடு. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 2, ஐநா சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் சி, 1945. கொஷின் நம்பர் 3, கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை நடத்திய ஆண்டு? ஆன்சர் டி, 1998. கொஷின் நம்பர் 4, உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண்? ஆன்சர் டி, 1098. கொஷின் நம்பர் 5, உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை டேஸ் அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையால் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் டி, 1948 டிசம்பர் 10. கொஷின் நம்பர் 6, மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? ஆன்சர் சி, 30 உறுப்புகள் உள்ளன. கொஷின் நம்பர் 7, இன ஒதுக்கலுக்கு எதிரான போராட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட மண்டேலாவை எந்த ஆண்டு FW டி கிளர்க் விடுதலை செய்தார்? ஆன்சர் பி, 1990. கொஷின் நம்பர் 8, ஆப்பிரிக்காவில் எந்த ஆண்டு நடைபெற்ற பல்லின பொதுத் தேர்தலில் மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றது? ஆன்சர் டி, 1994. கொஷின் நம்பர் 9, ஒவ்வொரு மனிதனுக்கும் இனம், தேசிய, நிறம், பால், வயது, சமயம் போன்ற பாகுபாடுகள் இன்றி அரசின் சட்டத்தால் தரப்படும் உரிமைகளை குறிப்பிடுவது? ஆன்சர் ஏ, குடிமை உரிமைகள். கொஷின் நம்பர் 10, அரசாங்கம் அமைக்கவும் நிர்வாகம் செய்யவும் பயன்படுத்தப்படும் உரிமைகள்? ஆன்சர் பி, அரசியல் உரிமைகள். கொஷின் நம்பர் 11, கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகள் எவை? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சிறுபான்மையருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமை சரி. செகண்ட் ஒன், அரசமைப்பு சட்ட வழி தீர்வுகளுக்கான உரிமை. தேர்ட் ஒன், சமத்துவ உரிமை சரி. ஃபோர்த் ஒன், சுதந்திர உரிமை, இதுவும் சரி. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இதுவும் சரி. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா சமயம் மற்றும் மனச்சான்று சுதந்திரத்திற்கான உரிமை, இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அனைத்தும். கொஷின் நம்பர் 12, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் மூலம் அனைவரும் சம பாதுகாப்பு என்பது? ஆன்சர் பி, சமத்துவ உரிமை. கொஷின் நம்பர் 13, அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் டேஸ் சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டன? ஆன்சர் சி, 42. கொஷின் நம்பர் 14, மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது? ஆன்சர் சி, 2007. கொஷின் நம்பர் 15, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எந்த ஆண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் டி, 1993 அக்டோபர் 12ஆம் நாள். கொஷின் நம்பர் 16, ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நாள்? ஆன்சர் சி, 1989 நவம்பர் 20. கொஷின் நம்பர் 17, இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆண்டு?
ஆன்சர் சி 2009. கொஷின் நம்பர் 18. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒவ்வொரு குழந்தையும் தொடக்க கல்வி பயில உரிமை உள்ளது என்பதை வலியுறுத்துகிறது. சரி. நெக்ஸ்ட், இவ்வுரிமை குழந்தைகள் தொடக்க கல்வி முடியும் வரை அருகாமையில் உள்ள பள்ளியில் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வழிவகை செய்கிறது. இதுவும் சரி. தேர்ட் ஒன், கல்வி பயிலும் குழந்தை எந்த வகையான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 19. கீழ்கண்டவற்றுள் எவை போக்சோ சட்டம் 2012 அம்சங்கள்? இச்சட்டம் 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது. அக்குழந்தைகளின் உடல், மன, அறிவுச்சார் மற்றும் சமூக வளர்ச்சியினை உறுதி செய்கிறது. இதுவும் சரி. பாலியல் வன்கொடுமையில் அதிகாரத்தில் இருப்பவரோ, குடும்ப உறுப்பினரோ, அண்டை வீட்டாரோ அல்லது அறிமுகமானவரோ ஈடுபட்டால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும். சரி. தேர்ட் ஒன், குழந்தை என்ன வாக்குமூலம் கூறுகிறதோ அதை அவ்வாறே பதிவு செய்ய வேண்டும். இதுவும் சரி. பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அனைத்தும். கொஷின் நம்பர் 20. 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 24. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 21. பெண் தொழிலாளர்களுக்கான டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள் எவை? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. சுரங்க தொழிலாளர்கள் பேறுகால நன்மை சட்டம். சரி. பெண் தொழிலாளர் நல நிதி. சரி. பெண் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம். இதுவும் சரி. பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள். இதுவும் சரி. நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்கப் பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடையை மீட்டெடுத்தல். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அனைத்தும். கொஷின் நம்பர் 22. எதற்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மாலாவிற்கு கொடுக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, அமைதி. கொஷின் நம்பர் 23. பொறுத்துக. வாக்களிக்கும் உரிமை, அரசியல் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, சுதந்திர உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, பண்பாட்டு உரிமை. இந்து வாரிசுரிமை சட்டம் 2005. குழந்தை தொழிலாளர்கள், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கொஷின் நம்பர் 24. ஒற்றையாட்சி முறைக்கான தவறான உதாரணம் எது? ஆன்சர் டி, கனடா. கொஷின் நம்பர் 25. அரசு என்னும் பதம் பழைய டேஸ் வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் ஏ, பிரான்ச். கொஷின் நம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள ஒற்றையாட்சி முறை அம்சங்களுள் தவறானது எது? ஆன்சர் சி, இரட்டை அரசியலமைப்பு. கொஷின் நம்பர் 27. கூட்டாட்சி முறை நாடுகளுள் தவறானது? ஆன்சர் சி, இலங்கை. கொஷின் நம்பர் 28. பூட்டானில் நடைபெறும் ஆட்சி முறை என்ன? ஆன்சர் பி, நாடாளுமன்ற மக்களாட்சி முறை. கொஷின் நம்பர் 29. நேபாளத்தில் முடியாட்சி முடிவு பெற்று மக்களாட்சி துவங்கிய மாதம் மற்றும் ஆண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஏப்ரல் 2006. கொஷின் நம்பர் 30. அமெரிக்க அதிபர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆன்சர் சி, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. கொஷின் நம்பர் 31. பொறுத்துக. மத்திய மாநில உறவு, அரசியலமைப்பு பிரிவுகள், சட்டமன்ற உறவுகள். பிரிவு 245 முதல் 255 வரை. நிர்வாகத்துறை பிரிவு 256 முதல் 263 வரை.
நிதி உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 268 முதல் 294 வரை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கொஷின் நம்பர் 32 சரியான இணை எது? ஃபஸ்ட்டு பாருங்க, மத்திய பட்டியல் 100 துறைகள் சரி. மாநில பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா 61 துறை, இதுவும் சரி. பொது பட்டியல் வந்து 52 துறை, இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும் சரி. இதோட பார்த்தீங்கன்னா தேர்வு 15 வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேர்வு 16 வந்து பார்த்தீங்கன்னா நாளை மதியம் 2 மணிக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். உள்ளாட்சி அமைப்புகளும் சாலை பாதுகாப்பும் வந்து படிச்சுட்டு வந்துடுங்க.